A child's mind is a garden. Parents and teachers are the gardeners of the future is a great quote. Empowered students become lifelong learners when teachers and parents inspire them. Today, we are going to watch our parents' contribution with their beautiful presentation in Behind the Curtain. Argument play a vital role in everyone's life. But if it is meaningful, then how it would be? Here comes Arthamulla argument. Summer coaching camp போறதுன்றது இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கிட்டுக்கு என்ன தேவையோ பிகாஸ் ஃபுல் அகடமிக் இயர் என்ன பண்ண முடியலையோ அதை ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி பிகாஸ் இப்போ இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே ஜாயின் பண்ண முடியும் நம்மளால தெரிஞ்சது தெரியல இன்டர்மீடியட் லெவலில் இருக்காங்க டு ஸ்டார்ட் அப் எல்லாமே இங்கே இந்த ஒரு 1.5 months மட்டுமே சேர்த்துக்குவாங்க. இதுக்கு அடுத்தது எப்படி இருக்கும்னா தெரிஞ்சவங்க அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தவிர ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய கோச்சர்ஸ் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையுமே, ஆனால் கோச்சர்ஸ் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 1.5 மாதம் மட்டும் தான் கோச்சர்ஸே கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்கும் அதே மாதிரி தான். ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாத்துக்குமே இந்த டைமில் மட்டும்தான் கிட்டுக்கு கோச்சர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் பொங்கல் லீவ்ஸ் இதெல்லாமே நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. அதனால இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பொங்கல் லீவ் இஸ் ஃபைன், பட் எவ்வளோதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம சின்ன வயசுல கிடைச்ச அளவுக்கு நம்ம கிட்ஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூடயோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூடவோ பழக டைம் கிடைக்கிறது. ஏன்னா நார்மல் வீக் டேஸ்ல இருக்கும்போது கிட்ஸ் கம் ஹோம் அட் 3 or 4, லைக் மினிமம் 4 o'clock வராங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக ஒரு டியூஷன் இருக்கும், இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும். அண்ட் தஸ் லைக் தேர் வைண்டிங் டவுன். அவ்வளோதான். அந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ அவங்க நிறைய பேர் தெரியக்கூட தெரியாது. லைக் அவங்க கசின்ஸோட பிள்ளைங்க, நாமெல்லாம் வளரும் போது எவ்வளோ கசின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்ந்தோம். அந்த அளவுக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை. அண்ட் there's no opportunity. இந்த எக்ஸ்டெண்டட் லீவ் இருக்குல்ல, this summer vacation எல்லாருக்குமே லீவு. ஸோ இந்த டைம்ல ஐ திங்க் வி ஷுட் பேலன்ஸ் போத். சம் பார்ட் ஆஃப் ஹாலிடேஸ் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ட் அவங்கள பிடிச்ச கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள், அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற கசின் செட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டைம் லைக் there should be some time for them to learn new things. அது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா we can pull them back, but we should let them explore new people, new things. I think that is where actual holistic growth comes in. நான் இவங்க கூட அக்ரி பண்ணுறேன். ஏன்னா வந்து நமக்கு இந்த சம்மர் வெக்கேஷன்ன்றது வந்து ஒரு மோர் தென் 1.5 months இருக்க போகுது. நம்மக்கிட்ட நமக்கு என்ன எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஒருத்தவங்கள ஒரு மோர் தென் 3 days வந்து நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து கொண்டு போய் இந்த ஈராவில் வந்து நம்மளால் வந்து கொண்டு போய் நீங்கள் பார்த்துக்குங்க, கம்ப்ளீட்லி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கொண்டு போய் நம்ம விட முடியாது. இன் ஆர் இயரா இட் ஹேப்பன்டு, 90s வந்து இட் ஹேப்பன். என்னுடைய பேரண்ட்ஸ், என்னோட கசினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங்காக இருந்தாலும் எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரே வீட்டில் வச்சுக்கிறதுக்கு எவ்ரிபடி அக்செப்டட். அந்த ஹோஸ்ட்டும் வந்து வில்லிங். எத்தனை கிட்ஸ் இருந்தாலும் ஐ கேன் அக்காமடேட், நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அங்கே வந்து எங்களுக்கு சொல்லியே அனுப்புவாங்க எங்கள் பேரண்ட்ஸை, போய் தொல்லை பண்ணாதீங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காதீங்க. இன்னொன்று எக்ஸ்பென்சிவான ஒரு திங்கை போய் கடையில் எடுக்காதீங்க. வெளியே போனீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்தா மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்களா போய் எதுவும் கேட்காதீங்க அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. நாங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கும் தெரியும், நாங்கள் வந்து ஃபுல் ஜோஷில் போவோம். என்னோட கசின்ஸ் இருக்கா, இந்த ஒரு 10 monthsக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதே வார்த்தோட அவங்களும் ரிசீவ் பண்ணுவாங்க. 10 days வந்து 15 days வந்து ஈவன் நீங்கள் 20 daysக்கு அப்புறம் நீங்கள் போய் கூப்பிட்டா கூட நாங்களாம் வரவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் இருந்தது. இப்போ வந்து நாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு 2 BHK, ரொம்ப ரேர் 3 BHK போகிறதே ரேர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து ஏசி ஏர் கண்டிஷன் ரூம் ஆகும். அதில் ஒரு பேரண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருப்பாங்க. ஸோ ஒரு ரூம் வந்து எப்பயுமே பிளாக் தான் இருக்கும். கிட்ஸ் காட்டுறாங்க. நான் நிஜமாக இது நடக்குது எங்கள் வீட்டில். பக்கத்துலேருந்து பிள்ளைங்க வராங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை என் பையன் வந்து அந்த கிட்ஸோட விளையாடணுன்ட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ கால் இருக்கு வெளியே போய் விளையாடுங்கன்னு சொல்லுது. ஐ எம் நாட் சேயிங் ஹீஸ் மீன், ஆனால் நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. எல்லாராலையுமே ஒரு மேக்ஸிமம் 3 daysக்கு மேலே நம்மளோட இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து இவ்வளோ கசின்ஸையும் ஒன்றா வச்சுக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப கொஸ்டினபிளான ஒரு திங் தான்.
ஸோ ஒரு 3 days 4 days ஆசைக்கு விடுறோம். அதுக்கப்புறம் ஹவு டு என்கேஜ் திம். அப்போ வந்து நாம ஏதோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய தகுதினா நம்மளால இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நியர்பை நம்ம கூட்டிட்டு போக முடியும், கூட்டிட்டு வர முடியும் அப்படின்ற ஏதாவது ஒரு இதில் நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். அதாவது ஒரு 10 மாசம் இந்த ஸ்கூல்ல பசங்க படிக்கிறாங்க இல்லையா, நல்லா படிக்கிறாங்க, எஜுகேட்டட் டீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக சொல்லித்தராங்க, ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே ட்ரைனட் டீச்சர்ஸ். பட் இங்க என்ன ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்க முடியும்னா சகிப்புத்தன்மை. நீங்க அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நம்ம வீட்டில் ஒரு 2 ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னா நம்மகிட்ட என்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்கு, 2 ஃப்ரூட்ஸை நான் வாங்குறேன், அதை வாங்கிட்டு போய் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் என் பொண்ணுங்க 2 பேரும் என் மச்சான் வீட்டில் இருக்காங்க. மச்சானா தெரியுமா, என் ஒய்ஃபோட தம்பி வீட்டில் இருக்காங்க. அங்க போகும்போது நான் என்ன சொல்லி அனுப்புறேன்னா, அங்க போய் உங்க வீடு மாதிரி இருங்க, எதையாவது உங்க வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்களோ பிரைவேசியா இருங்க அப்படின்றது. அப்போதான் அவங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வளரும். ரிலேஷன் வந்தாங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு. இப்போ அது மாதிரி இல்லையே. இப்போ என் மச்சான் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து அட்டென்ஷன்ல இருக்கிறா. ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அங்க போனா ரிமோட் எடுத்தா மாமா நான் ரிமோட் எடுத்துக்கிட்டுமா, மாமா நான் ஏசி ஆன் பண்ணிக்கிட்டோமா, அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மை வளர்க்கறதுக்கு நம்ம இந்த 1.5 மாசத்தை மிக சரியா பயன்படுத்திக்கணும். 1. 2வது என் கூட பிறந்தவங்களே மட்டும் 7 பேர் மேடம். என் கூட பிறந்தவங்க 7 பேர் எல்லாருமே தூத்துக்குள்ள இருக்காங்க. இப்போ நான் அந்த லீவ்ல ஒரு வீட்டுக்காக கூட்டு போயிட்டு இது அத்தை இது மாமா இவங்க கூட எத்தனை பசங்க இருக்காங்க, என் அக்காவுக்கு எத்தனை பசங்க இருக்கு, இதெல்லாம் இப்போ நான் விட்டேன்னா இவங்க யாருன்னு எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இவங்க யாரு, நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, அவங்க யாருன்னே தெரியாம இப்படி தயங்கி நிற்பாங்க. அந்த தயக்கம் வந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம தான் அப்படி ஒர்க்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியல, அடுத்த ஒரு கால் வெயிட்டிங் வந்துடுது. பசங்கள்கிட்ட அந்த ஃபோன் கொடுக்க வேணாம். இந்த 1.5 மாசம் நிறைய உங்க ரிலேஷன் வீட்டில் விடுங்க, ஜாலியா இருக்கட்டும், பிடிச்சதான் அவங்க சமைச்சு சாப்பிட்டோம். படிப்பு சொல்லி தந்துடுறாங்க, மற்றபடி ஸ்கில் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்விம்மிங் போறதோ சிலம்பம் கராத்தே இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு மேடம். 4 o'clock ஸ்கூல் விட்டுறாங்க, அதுக்கப்புறம் 7 o'clock வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, அதில் கத்துப்பாங்க. மெயினா உங்களை நான் கம்பல் பண்ணி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சகிப்புத்தன்மை பசங்க கிட்ட வளர்த்து விடுங்க. இப்போ நம்ம அங்க இப்போ ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டாலும் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டாலுமே கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனா என்னன்னு அங்கதான் கத்துக்க முடியும். ஒரு 2 பழம் இருக்கும், அவங்க சுத்தி 8 பேர் இருப்பாங்க, அப்பதான் கட் பண்ணி சாப்பிட்றதுனா என்னன்னே தெரியும் உங்களுக்கு. நம்ம வீட்டில் முழுசா கொடுத்து பழகிட்டு அங்க போயிட்ட அப்புறம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா, கிடைக்கலன்றது அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும். கிடைக்கலைன்னா நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுங்கிறது புரியணும். அது புரியாதே வளர்த்துருங்க, அதுதான் அங்க தப்பு பண்றோம். நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். இது என்னுடைய ஒப்பீனியன். எல்லார் வீட்டுக்கும் அனுப்புவேன், யாரு கேட்டாலும் அனுப்புவேன், யாரு வந்தாலும் நான் வச்சு பாத்துக்கிறேன், அவங்க வீடு மாதிரி. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்ரீட் தான். அந்த கம்பேஷனு, அந்த ஷேரிங்கு, இத்தனை பேர் இருக்காங்க நமக்காகன்றது எல்லாமே இந்த லீவ்ல நம்ம புரிய வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, யூ ஆர் பிளஸ்ட். உங்களுக்கு 7 பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து எனக்கு ஒரே சிஸ்டர் தான், என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு சிப்ளிங் தான். அவங்க எல்லாருமே ஃபார் நான் நினைச்சா கொண்டு போய் விட முடியாது. ஏதோ என் குழந்தைக்கு வந்து அங்க பிரபல அம்மா நைட்டு வந்துரு எனக்கு பயமா இருக்குன்னு கூப்பிட்டா என்னால போய் கூட்டிட்டு வர முடியாது தலைவி. என் சிஸ்டர் செட்டில் வந்து சிதம்பரம். ஸோ நான் போனா நான் அழைச்சிட்டு போகலாம், 2 நாள் நானும் கூட இருக்கலாம் வந்துடலாம். ஏன்னா என் கிட் வந்து சின்ன கிட் தான். ஒரு இன்னொருத்தவங்க வீட்டில் கம்ப்ளீட்டா ஒரு 5 days நான் போனேன், திருப்பி 5 daysல நான் வருவேன், அப்பதான் வந்து பிக் பண்ணிக்க முடியுன்ற கண்டிஷன்ல அவ்வளோ லாங்ல கொண்டு போய் என்னால் விட முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நான் இப்போ இருக்கிற டைமையும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏதாவது அந்த குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கு, என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு இந்த டைம்ல வந்து என்னால் ட்ரை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஹீ இஸ் குட் அட் டிராயிங், இல்லை இஸ் குட் இன் ஸ்விம்மிங், அட்லீஸ்ட் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் வந்து ட்ரைனிங் கொடுத்து பார்க்கலாம், அவனுக்கு அதில் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கராத்தே கிளாஸ் போகிறாங்கன்னா நீங்கள் போய் நோட்டீஸ் பண்ணுங்க, அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஆகட்டும், அந்த ஒபீடியன்ஸ் ஆகட்டும், அவங்க ஒன்றுத்தையும் அவங்களோட அப்ரோச், அந்த லைஃப் அவங்க அப்ரோச் பண்ணுற விதமே மாறி இருக்கும். ஏன்னா நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த கிட்ட வந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு அவனோட ஸ்டடீஸ்ல கூட அவனால எப்படி வந்து தன்னை தானே அகாமடேட் பண்ணிக்க முடியுதுன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அக்ரி பண்ணிக்கிறாரு. பட் பீயிங் இன் த டீச்சிங் ஃபீல்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போ கிளாஸ்ல வந்துட்டு மென்டார் இல்லை, இஃப் த டைம் இஸ் லீஷியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ண ஸ்டூடெண்ட் இருக்கலாம், ஹி மே பி எக்ஸல்ட் இன் டிராயிங். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லீஷியர் டைமில் அவன் ட்ரா பண்ண மாட்டான். ஹி லைக்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட சேர்ந்து கதை தான் பேசிகிட்டு இருப்பான். நாங்கள் மெஜாரிட்டி நாங்கள் வந்துட்டு நோட் பண்ணுறது அதுதான்.
ஸோ அந்த கான்வர்சேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஊருக்கு போயிட்டு வந்தது, அங்கே அவன் என்ன பண்ணனா, இவன் என்ன பண்ணனா, அந்த கான்வர்சேஷன் தான் அங்கே நடக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்கே போனால் என்ன பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஷேரிங் கேரிங் வந்துட்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்லேயும் நடக்குது. நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்துட்டு எப்போ நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோமோ அப்போ வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த பாண்ட் வந்துட்டு டெவலப் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மாரல் வேல்யூஸ் நம்ம கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்குறோம், பேரண்ட்ஸ் நம்மளும் சொல்லி கொடுக்குறோம். ஆனா ஒரு இன்னொருத்தவங்க கூட நம்ம சேர்ந்து பழகும் போதுதான் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அக்செப்டன்ஸ் நம்ம கிட்ட இருந்தது. ஆனா இப்போ உள்ள கிட்டுக்கு இல்ல. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலையே, அந்த அக்செப்டன்ஸை நம்ம கொடுக்கலையே. நம்ம அதை கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கு ஓகே வி ஹாவ் டு பி லைக் திஸ் அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரிய வரும். இப்போ நம்மளுமே அந்த காலத்துல போனோம், தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க, ஒரு 10 டேஸோ 15 டேஸோ இருந்துட்டு தான் நம்ம வந்தோம். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஹாஸ்டல் லைஃப் ஒரு பர்சன் வந்துட்டு லீட் பண்றாங்க. நம்ம இப்போ ரொம்ப பேம்பர்டா நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோங்கும் போது ஆஃப்டர் 12th ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுற சூழ்நிலை வருது அப்படிங்கும் போது அங்க அவனால அந்த லைஃப் ஸ்டைல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது. இதே இது நீ இப்போ நீங்க வந்துட்டு ரிலேஷன் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரீங்க, அவன் அங்க பழகுறான், அங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தக்கன அடாப்ட் ஆகி அவன் இருக்கிறான், அங்க என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அவங்க எப்படி சமைச்சு தராங்களோ அதை அவன் சாப்பிட்றாங்கும் போது அந்த அடாப்டபிலிட்டி அப்பதான் வரும். ஸோ அப்போ அவன் 12th முடிச்சுட்டு நீங்க எங்க கொண்டு போய் நீங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக சேர்த்தாலும் அவன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பான் முதல்ல, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்ம பேம்பர் பண்ணி வளர்க்கறதுனாலே அடுத்த காலேஜும் பக்கத்துலேயே இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல தான் தேடுவானே தவிர வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு இல்லாம போகும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகணும், பழகணும், எல்லாமே கத்துக்கிறது அதுலதான் கத்துக்கிறாங்களே தவிர சொல்லி கொடுக்கறதுனால வர்றது கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு லைவ் ஷோஸ் நம்மளே பார்த்துருக்குறோம், நீயா நானாலெல்லாம் பார்த்துருக்குறோம். அதுலயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, என்னை கம்பல் பண்ணி பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு போ அந்த கிளாஸ்க்கு போன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் பசங்களோட மென்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று ரிலேஷன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு அந்த பாண்ட் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இந்த கிட்ஸ்க்கு தேவையானது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த சம்மர் டைம்ல ஏதோ ஒன்று அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் வர அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல எக்ஸல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூப்பர் அப்படின்னு சொல்ற அந்த வேர்ட் டேக்லைனுக்குள்ள அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நார்மலா போயிடக்கூடாது எதுவுமே. எல்லாத்துலயுமே நம்ம சூப்பர் தேவைப்படுது நம்மளுக்கு. நம்ம எது சொன்னாலும் எங்க மேம் என்ன சூப்பர் சொன்னாதான் நான் என்ன அன்னையோட டே எனக்கு அச்சீவ் ஆன மாதிரியே இருக்கு நிறைய கிட்ஸ்க்கு இன்னைக்கு. ஸோ அந்த சூப்பர் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போகிறதோ இல்லை சம்மரை என்ஜாய் பண்ணுறதோ நான் டிப்ரைவ் பண்ண சொல்லலை, நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த 10 months இந்த 1 yearல வந்து 10 months நம்ம எஜுகேஷனுக்காக நம்ம ஒரு அகாடமிக்குள்ளே விட்டுடுறோம் குழந்தைங்கள. அதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த குழந்தைக்கு ஏதாவது கெப்பாசிட்டி இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத ஃபைண்டிங் பண்ணுற டைமாக நம்ம இந்த 1.5 months யூஸ் பண்ணிப்போம். நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை கொண்டு வர வேண்டியது அஸ் அ பேரண்ட் நம்மளோட மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லைஃப் ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்லுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இருக்குது. ஸோ தே ஆர் லேர்னிங். அவங்களுக்கு அதில் எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஓகே, அது வந்துட்டு அகாடமிக்ஸோட சேர்ந்து அதுவுமே பார்ட் அண்ட் பார்சலாக அதுவுமே இருக்கிறதுனால என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தே ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் தேர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் இருக்கணும். சி, ஒரு கிட் வந்து 11 months அகாடமிக் ஸ்டடீஸ் எல்லாம் போகிறாங்க, பட் தேர் ஷுட் பி சம் இனஃப் டைம் ஃபார் தெம் டு கனெக்ட் வித் தேர் லார்ஜர் ஃபேமிலி குரூப் ஆஃப், இட் குட் பி குரூப் ஆஃப் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். They should have time to find themselves better, where you'll see a holistic development, connect with the larger extended family. That's important. At the same time, there should be balance between the classes or additional skills that they want to improve on. Because end of the day, there has to be holistic development, and all this is what build their childhood, right? And they are making nice good core memories with their family, friends, because நம்ம childhood பார்த்தோம்னா it's all about how we have spent time with our families, relatives. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இன்னைக்கு இந்த 2 மாசம் லீவை பசங்க நல்லா என்ஜாய் பண்ணட்டும், ஊருக்கு போட்டோம், திருவிழாவை நல்லா பார்க்கட்டும். ஊர் திருவிழானா என்ன, எவ்வளவு சொந்தக்காரங்க வராங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு வரட்டும். இப்போ ஃபுட்பாலு, ஹாக்கி, நீச்சல் அதெல்லாம் வேணாம் சார், ஊர்ல அழிஞ்சு போற எவ்வளோ கேம் இருக்கு, அதை விளையாண்டு கத்துக்கிட்டோம்.
Allow the children to ask questions is a great words given by Dr. APJ Kalam. A smile is an expression of your face which turns up the corner of your mouth of happiness, pleasure and enthusiasm. இயல்பாக சிரிப்பது என்பது ஒருவரின் முகபாவனை மற்றும் சிரிக்கும் விதமாக போன்ற பல காரணங்களால் உள்ளடக்கியது. I believe that when you put a smile out there, you get your smile back. இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க, இப்போ நம்ம வரவங்களை வந்து நம்ம மூஞ்ச காமிச்சு வைக்க முடியாது, வாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம சிரிச்ச மூஞ்சோட அவங்கள வெல்கம் பண்ணுறது அது நல்லது. A smile may appear to be a small gesture, yet it has the power to influence people's mood, promote joy and improve their health. Working in the kitchen gives sometimes pleasure but sometimes boring too. But if family together prepares something, how it will be? Family Kitchen by our beloved parents. Watching movie is not only to relax but to learn something to be followed in our life too. Here comes Mrs. Shyamala to speak few words that made her to get inspired. அயோத்தி படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அயோத்தியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி புனித யாத்திரைக்காக ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் டாக்ஸியில் போகும்போது எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடென்ட்னால ஊர் பேர் தெரியாத மொழி தெரியாத இடத்துல அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க அம்மா இறந்துடுறாங்க, அவங்க அம்மாவோட சடலத்தை எப்படி அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத பற்றி தான் இந்த அயோத்தி படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமமாக இங்கே எதை காட்டுறாங்க அப்படின்னா, ஊர் பேர் தெரியலனாலும் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும், ஒரு மனித நேயத்தை தூண்டுற விதமாகவும் இந்த படம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஹீரோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க லாங்குவேஜ் தெரியலனாலும் அவங்கள பார்த்த உடனே அவங்கள புரிஞ்சிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்களோட சடலத்தை அவங்களோட சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. இதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கதாக இருந்தது. கண்டிப்பாக போய் எல்லாருமே பாருங்கள். மனித நேயம், மனிதத்துவத்தை உணர்த்துறதா இந்த படம் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் G5 ஆப்பில் போய் பார்க்கலாம். குடும்பத்தோட பாருங்கள், ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள். Next, you are going to visualize caring and sharing. கேரிங்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு யார் வருவா? அம்மாவோட கேரிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரும் இருக்க முடியாது. இப்போ கேரிங் வந்து ஒரு ஆசிரியர் வந்து தன்னோட மாணவர்கள்கிட்ட கேரிங்காக இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேரிங்காக இருப்போம். இப்போ கேரிங் வந்து ஃபிசிக்கலி மென்டலி கேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணால் அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம அட்வைஸ் பண்ணுறத. அதே விஷயம் அதை வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து ஒரு ஸ்டோரி மூலமாகவோ, இல்லை ஏற்கனவே நம்ம படித்த ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரி மூலமாக சொல்லும்போது அவங்க ஈஸியாக வந்து அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அதை கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம் எடுத்துட்டா இப்போ எல்லா பசங்களும் எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸோட யூசஸ் என்ன, அதை சாப்பிட்டதுனால உனக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நான் வந்து என்னோட பசங்களுக்கு இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சம்மருங்கிறதுனால யாரும் தேவையில்லாமல் வெளியில் போக வேண்டாம், நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் குடிங்க. தேங்க்யூ. There are bonds we come across in science class like coordinate bond, covalent bond and coordinate covalent bond. But there are some bonds in our life too. This you are going to see now in Avalum Nanum.
Our sincere thanks to all the viewers who are watching this show. Our heartfelt thanks to all the participants in this who are our wonderful parents. Thank you for the coordinator, Mrs. Zainab, and anchoring by C. Chitra. Thank you.